ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பொங்கல் அன்னைக்கு நாங்க என்னென்ன பண்ணோன்றது தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நாங்க பொங்கல் சக்கரை பொங்கல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்றாங்க. அதுக்கு தாங்க இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா மஞ்சளை கட்டிட்டோம். இதுல ஃபர்ஸ்ட் நல்லா குழஞ்சி வர்றதுக்காக தான் நாங்கள் இந்த அளவு எடுக்கிறோம். நீங்கள் நான் செய்கிற அளவே எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 200 ml பால் ஊற்றிக்கோங்க. இந்த ஊற்றின அதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 5.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ மொத்தம் 6 டம்ளர் தண்ணி வேணுங்க. நீங்கள் எந்த அளவில் பால் ஊற்றுறீங்களோ அந்த அளவுலேயே ஊற்றுனுங்க. அப்போ தான் கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்கும். இது 200 ml கிளாஸுங்க. ஸோ நான் 6 கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அந்த பாத்திரத்தை வச்சு பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, இது நல்லா பொங்கணுங்க. பொங்கி வரும்போது பால் பொங்கி கீழே ஊற்றணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மீதி செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதுக்காக நம்ம கேப்பில் என்ன பண்ண போகிறோன்னா, வெல்லம் பார்த்தீங்கன்னா இது அந்த கிளாஸ்லேயே 1.5 இல்லை 1.25 அளவுக்கு வெல்லம் எடுக்கணுங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வெல்லத்தை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவில் பால் ஊற்றுனீங்களோ அந்த கிளாஸில். பொங்கலோ பொங்கல். இப்போ பாருங்கள், பால் பொங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வந்து 1.5 கிளாஸ் போட்டிருக்காங்க. கூடவே சிறுபருப்பு ஒரு 3/4 கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ 2.25. ஓகேங்களா? இதை ஊற வச்சு நல்லா கழுவி 2 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா தாங்க இந்த பால் பொங்கின பிறகு போடுறோங்க. ஸோ நான் ஊற வச்ச இந்த அரிசிக்கும் இந்த பால் தண்ணிக்கும் கரெக்டான அளவுங்க. அரிசி எவ்வளோன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? 1.5. பச்சரிசி தான் போட்டிருக்கேன். 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ அது வெந்துட்டு இருக்கும். நல்லா தொலைவி விட்டுருங்க. அடி பிடிச்சிரும். அப்பப்போ தொலை விடுங்க. அந்த கேப்பில் என்ன பண்ண, நறுக்கின வெள்ளத்தை பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு மீடியமான ஃப்ளேமில் இந்த வெள்ளத்தை போட்டுருங்க. வெள்ளம் நல்லா கரையிட்டோம். அவ்வளோதாங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுமாரி உருகுனா போதும். இல்லைனா பாகாயிடும். இந்த அளவுலேயே நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிப்போம். ஏன் ஃபில்டர் பண்ணால் நிறைய டஸ்ட் இருக்குங்க. அதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஒருத்தர் அதிலே போட்டு பண்ணுறாங்க. பட் நம்ம டஸ்ட்டெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம இந்த மெத்தட் பண்ணுறோங்க. இந்த கேப்பில் பாருங்கள், நல்லா தொலை விட்டுட்டே இருந்தோம். கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்தா மாதிரி இருந்தது. இப்போ நெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேங்க. நல்லா தொலை விட்டுருங்க. நெய் நல்லா இதுவாகட்டும். திருப்பி வெந்துச்சான்னு பார்க்குறோம். இல்லை இன்னும் வேகலை. இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லை சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 3/4 பதம் வெந்த பிறகு அங்கே அந்த வெள்ளம் நம்ம காசி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றி தொழவைக்கணும். நல்லா தொழவிட்டே இருந்து ஊற்றினா நல்லா அடிப்பிடிக்காமல் தீயாமல் வருங்க. கருகாமல் வரும். சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வெள்ளம் போட்டோடனே ரொம்ப அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் குழையணும். இப்போது அகைன் 1 ஸ்பூன் நான் நெய் போடுறேங்க. போட்டுட்டு நல்லா தொழவி விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்த பிறகு, குழைஞ்ச பிறகு நான் நெய்யை எடுத்துட்டு ஓரளவுக்கு நெய் எடுத்துட்டு முந்திரி பாருங்கள், முந்திரியை வறுத்துட்டு கூடவே திராட்சை இருக்குல்லங்க, அதையும் வறுத்துக்கோங்க. திராட்சை நல்லா பபுள்ஸாக நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம போட்டு நல்லா பண்ணும்போது வாசனையாக இருக்குங்க. கூடவே இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, கிராம்பு இருக்குல்லங்க, அது ஒரு 2 போட போகிறோம். அது ஒரு வாசனை. சுக்குப்பொடி இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் போடலை சுக்குப்பொடி, சில பேர் போடுவாங்க. இது போட்டு நல்லா தழவி விட்டுக்கோங்க. இது கூட நான் என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் பொடி, சர்க்கரை போட்டு கொஞ்சமாக ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏலக்காய் பவுட்ரை போட்டு நல்லா தொழவி விடுங்க. ஸோ கமன்னு வீடே மணக்கங்க. அந்த அளவுக்கு வாசனை வரும். நெய்யும் ஊற்றிருக்கோம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? வடை சுடுறேங்க. உளுத்த வடை, மெது வடைன்னு சொல்லலாம். நல்லா பாருங்கள், ஹஸ்பண்ட் பாருங்கள், நடுவில் ஒரு ஓட்டை போட்டு போடுறேன்னு காமிச்சாரு. ஸோ உளுத்த வடையும் சுட்டாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை கிழங்கு, இதுவும் வறுவல். இது மஞ்சள் பூசணி கண்டிப்பாக செய்வாங்க பொங்கலுக்கு. ஸோ மஞ்சள் பூசணி பெரட்டல். இப்போ பாருங்கள், நம்ம சாமி கும்பிட்ட பிறகு இது நம்ம இலையில என்னென்ன வச்சுருக்கோன்னு காமிக்கிறேன். மெதுவடை, சக்கரை கிழங்கு, மஞ்சள் பூசணி பெரட்டலுங்க. அப்புறம் நம்ம செஞ்ச சக்கரை பொங்கலுங்க. ஸோ வாழை இலையில வச்சு சாப்பிடும்போது தனி டேஸ்ட்டுங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு எல்லாமே. நாங்கள் இன்றைக்கி இது மட்டும் தான் பண்ணுவோம். நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு தான் வடை, பாயாசம், நான்வெஜ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.